SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. ஸ்ரீராம், இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா பாஜகவிலையும் இடங்கள் ஒரு 5 இடங்களாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்ல அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அதே மாதிரி உள்ளேயும் ஒரு தரப்பினருக்கு கூட்டணியை வைத்திருக்கலாம். அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சீட்டு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. அப்ப இதற்கு அண்ணாமலை ஒரு தடுப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லங்க, அப்படிலாம் நிச்சயமாக இல்லை. 2 விஷயம் இருக்குங்க. ஆமா, கூட்டணி இருந்தா சீட்டு கிடைக்கும், இல்ல அது மாற்று கருத்து இல்ல. அப்புறம் என்ன சொல்லியிருப்பீங்க? நாங்க போட்ட பிச்சைன்னுவீங்க, அதிமுக இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னுவீங்க. சோ இது ஒரு அங்க பாஜக இருக்க தலைவர்களே அதை விரும்பலையே, பிரிஞ்சது. கூட்டணிங்கிறது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை சரியா செயல்படுத்தல அண்ணாமலை. ரெண்டு கட்சியும் இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல ரெண்டு கட்சியும் இருக்காங்கன்றத நான் சொல்றேன். ஆனா லாங் டேர்ம்ன்றத பார்த்து தாங்க ஆகணும். ரகு சொன்னாரு பிஜேடி பண்ணிட்டாங்க, பிஜேடி இது பண்ணிட்டாங்கன்னு. ஏன் கேரளால இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? கம்யூனிஸ்ட தூக்கி போட்டு மிதிக்கலையா? ஒரே ஒரு எம்பி சீட் தானே. அதே தாங்க நாங்களும் எப்ப அலையன்ஸ் இருந்திருக்கா? பிஜேடியோட என்னைக்குமே அலையன்ஸ் இருந்தது இல்லையே. இல்ல Official NDA was never a partner. Was never a partner. BJD இருந்திருக்காங்க. இந்த 2009ல இருந்திருக்காங்க. 2009 க்கு அப்படி பார்த்தா MDMK இருந்ததே கிடையாது. MDMK கூட தாங்க NDA ல இருந்திருக்காங்க. DMK கூட தாங்க NDA ல இருந்திருக்கு. DMK கூட தாங்க NDA ல இருந்திருக்கு. இல்ல கொஞ்சம் இவர் சொல்ற கதையை பார்த்தா MDMK NDA ல இருந்திருக்காங்க. DMK யார் இல்ல? இப்ப இந்த இடத்துல EPS வேண்டாம்ங்கற முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த ரீசன்ல பிஜேடி பாஜக இல்லங்க அங்க வின் பண்ணிருக்கு. என்ன காரணம்? யாரோடையும் கூட்டணி வைக்காம அங்க ஒரு புது மாநிலத்தை புடிச்சிருக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம் வேணும்னா இவ்வளவு நாள் கூட்டணி வச்சு இன்னைக்கு அந்த மாநிலத்தை ஆட்சி புரியுறாங்க அப்படிங்கிற இதே மாதிரி சொல்ற கூட்டணி இல்லை. அங்க அவர்கள் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. இல்ல மார்க் அது ஃப்ரெண்ட்லி ஃபைட். பிரிஞ்சு நம்மளே தனித்தனியா நிக்கலான்றது இன்னைக்கும் அவர் மேல இருக்கிற மரியாதை அந்த கட்சிக்கு உண்டு. இங்க நீங்க அந்த கதை இல்ல. உங்களை கேரளால நீங்க 2 பேரும் அடியன்னு அடிச்சுக்கிறீங்க, பஞ்சாப்ல செம்மடி அடிச்சுக்கிறீங்க, வெஸ்ட் பெங்கால்ல அடியன்னு அடிச்சுட்டு நாங்கெல்லாம் இந்தியா கூட்டணி. சரி, ஆனா தமிழ்நாட்டுல இந்த எண்ணம் இருக்குல்ல, அடுத்து 2026லயாவது நம்ம வெற்றி பெறணுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. அப்ப இவர் கூட்டணியே வேணான்னு அண்ணாமலை சொல்றாரு. இப்ப மற்ற தலைவர்களோட விருப்பம் அதுவா இருந்தா அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? 2 பாயிண்ட்ங்க. அண்ணாமலையும் டிசைட் பண்ண முடியாது, மற்ற தலைவர்களும் என்னன்னு டிசைட் பண்ண முடியாது. எல்லாரும் தங்கள் கருத்துக்களை பார்லிமெண்டரி போர்டில் தான் சொல்ல முடியும். பார்லிமெண்டரி போர்டு தான் டிசைட் பண்ணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவருடைய ஒப்பீனியனை தான் பார்லிமெண்டரி போர்டு சீரியஸா எடுத்துக்கும். ஏன்னா லாங் டேர்ம் தான். திராவிட கட்சிகளுடன் நம்ம பயணிக்க கூடாது. நம்ம காங்கிரஸ் மாதிரிலாம் அவங்க கொடுக்குற சீட்ல போய் அங்க போய் நின்று சீட்டு நீங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கின்னு நாங்க நின்று வின் பண்ணி நாங்க பெருசா வின் பண்ணிட்டோம், இல்லைன்னா பாருங்க உங்களை பாஜக இது பண்ணிடுச்சு, உங்க பாஜக மக்கள் உங்களை புறக்கணித்தது. நீங்க தனியா நில்லுங்க. காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி எல்லாரும் தனித்தனியா நில்லுங்க, நீங்க எவ்வளவு சீட்டு வாங்கிடுவோம்னு பார்த்துடலாம். ஸோ அதுதான் இங்க அவர் சொன்னாரு. மதவாத கட்சி பாஜக. ஏன் SDP இப்ப திரு எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு, அது என்ன மதச்சார்பற்ற கட்சியா? அது ஒரு மதத்தின் கட்சி தானே. சோ இந்த பொய்யை தான் மக்கள் இனிமே ஏற்றி போறது இல்ல. பாஜக மதவாதம்னு சொல்லி நீங்க சிறுபான்மையர் அப்பீஸ்மெண்டை செய்து அந்த மதவாதத்தை செய்யும் எல்லா கட்சிகளையும் மக்கள் இனிமே புறக்கணிப்பாங்க. இப்ப கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு வாட்டியும் தோல்வியை தழுந்து இருக்கீங்க. நீங்க அந்த கட்சியில வளர்ந்து வர பிஜேபி கட்சி வளர்ந்துட்டு வர்றாரு அண்ணாமலைஜி. என்னடா சப்போர்ட் பண்றேன் நினைக்க வேணாம், வளர்ந்துட்டு வர்றாரு. நீங்க அதுக்கு போய் நீங்க அவரை மாத்துங்கன்னு சொல்றீங்க. இங்க தொடர்ந்து தோல்வி இருக்க உன்னை யார் மாத்துறது? பொதுச்செயலாளர் பதவி மாத்திர முடியுமா? யாருக்குன்னா மாத்த முடியுமா உங்களால? இங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பாருங்கனாக்கா நீங்க அர்த்தம் கட்சி என்ன நடக்குது, அவங்கள என்ன மாத்த அதுவா பேச்சு. ஒரு தலைவனுக்கு அதுவா அழகு, எடப்பாடிக்கு அதுவா அழகு. சரி, பாஜகவுக்கு ஆதரவா அதிமுக சேர்த்துக்குவாங்களா? அங்க போய் அண்ணாமலையால் தான் அவர் அண்ணாமலைஜியால் தான் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு எடப்பாடியால பிரச்சனை. அப்ப நாங்க போய் என்ன சொல்றது? அங்க போயிடலாமா நீங்க? இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன். 2026 பிஜேபியா அல்லது ஏடிஎம்கே யாரு டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ற லெவல்ல இருக்காங்க. ஓகே, அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்லிட்டோம். பிஜேபி தனியா அல்லது பிஎம்கே இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க டிஎம்கே டீத்ரோன் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா? கட்டமைப்பு இருக்கா? தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கிற கட்சி அது.
இன்னும் 2 இங்க வருடம் கும்மிடிப்பூண்டியில இருந்து குளச்சல் வரைக்கும் ஒடிசால பண்ணி காமிச்சோம். இருக்கா சொல்லுங்க. திரிபுரால பண்ணி காமிச்சோம். அதுக்குதான் சார். ஒடிசால பண்ணி காமிச்சிருக்கு, திரிபுரால பண்ணி காமிச்சிருக்கு, பாராளுமன்ற தேர்தல்ல தெலுங்கானால பண்ணி காமிச்சிருக்கு, 8 இடத்துலயும் தமிழ்நாட்டிலயும் நடக்கும் அது. கட்சிகள் இங்க ஆட்சி பிடிச்சு நீங்க பாத்துறீங்களா சட்டமன்றத்துல 2 பேருமே லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திரு எடப்பாடி பழனிசாமியே 2026 ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே ஒன்றுபடுத்தி கூட்டணியை வலுப்படுத்தி இப்ப திட்டத்தை தீட்டணும். 2026 ஜனவரியில போயிட்டு கூட்டணி எல்லாம் வச்சா மக்கள் நம்ப மாட்டாங்க. கீழ் மட்டத்துல தொண்டர்கள் சரியாவல ஃபர்ஸ்ட் கலை சார் நீங்க இருங்க கலை சார் பேசுங்க. சொல்றாங்க முதல்ல ஓபிஎஸும் சசிகலா அம்மாவும் ஒன்றிணையட்டும். ஒன்று சேர்ந்தாங்களா? சசிகலா வந்து பொதுச் செயலாளர் இருங்க, நீங்க அவர் என்ன செய்ய போறாரு? நீங்க சேர்ந்தா சசிகலா அவர்கள் பேச விடுங்க. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லை, நீக்கப்பட்டவர் சொல்லி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் சொல்லி அஃபிடவிட்ட என்ன ஹைகோர்ட் சிவில் கோர்ட்ல யார் சப்மிட் பண்ணது? அந்த அஃபிடவிட் போட்டது யாரு? ஓபிஎஸ். ரொம்ப நாள் ஒன்றும் ஆயிடல, 2-3 மாசம் முன்னாடி போட்டிருக்காரு. பலவீனமானவர்கள் தான் யாரு பாஜக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. திமுகவுக்கும் தான் சண்டை. பாஜக ஏன் கதறீங்க? இருங்க, அடுத்தவங்க சொல்றதை கேட்கணும். துடிப்போட ஒரே யாரு ஒன்றிணையன்னு சொல்றாங்க? பலவீனமானவர்கள் தான் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. கட்சியிலிருந்து விலக்கி ஓரம் தள்ளப்பட்டு ஒண்ணுமே இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க யாரு 30 இடத்துல டெபாசிட் போய். சரி சார், கலை சார், ராமநாதபுரத்துல என்னாச்சு? எத்தனை ஓபிஎஸ் ஒரு தொகுதியை வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது. ஒரு தொகுதியை வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது. என்னாச்சு நான் சொல்றேன். டோட்டலா எமர்ஜ் ஆயிருக்குங்க. டோட்டலா எமர்ஜ் ஆயிருக்குது. அவங்களுடைய கன்சர்னே நான் சொல்லிட்டேன். தென் மாவட்டங்கள்ல 9 தொகுதிகள் நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். அதை வந்து அவங்க கன்சர்னா அவங்க ரொம்ப ஆய்வு பண்ணணும். அது என்ன பண்ணணும், அது நிவர்த்தி செய்யணும். மற்றபடி அவங்க எமர்ஜ் ரீதியான வாக்குகள்னு சொல்றாங்க. அவங்க எங்க கிட்ட தான் சமூக ரீதியான வாக்குகள் டிடிவி கிட்டயும் சசிகலா கிட்டயும் ஓபிஎஸ் கிட்டயும் இருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 21 தொகுதிகள் போனதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. இப்ப எப்படி அந்த 3 பேர் ஒன்று சேருங்க? முதல்ல அவங்க 3 பேர் ஒன்று சேருங்க. காரணம் சொல்லுங்க. அந்த 3 பேர் முதல்ல ஒன்று சேருங்க. காரணமா தோத்ததுக்கு சசிகலா சசிகலா விட்டுருங்க. இல்ல டிடிவி காரணம். காரணம் உங்க தோல்வி. சொல்லுங்க, உங்க தோல்வி யாரு காரணம்? உங்க தோல்வி யாரு காரணம்? இருங்க இருக்கிற கேபி முனுசாமி காரணம், ஜெயக்குமார் காரணம், சண்முகம் காரணம். நீங்க தஞ்சாவூர்ல தோத்ததுக்கு யார் காரணம்? சரி, யார் தஞ்சாவூர்ல டெபாசிட் வாங்கல? தஞ்சாவூர்ல ஆமா டெபாசிட் வாங்கல. யார் காரணம்? நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க, எங்களை உரிமை மீட்புகளை பத்தி பேசுறீங்க. ரொம்ப தனித்தனிங்கறீங்க. ரியலிஸ்டிக்கா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில சான்ஸ் இல்லைன்னு சொன்னேன். இன்னொரு ஃபேக்டரி அவங்க வந்து நினைச்சு பார்க்கணும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கும் செதறும். அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு, அந்த அளவுக்கு வந்துருவாரெல்லாம் சொல்லல. ஆனா ஓரளவு வாங்குவாரா இல்லையா? இன்னும் செதற போகுது. அதுக்கெல்லாம் நீங்க வியூகம் இப்ப அமைப்பீங்களா? இந்த பழைய பஞ்சாயத்தையே இப்ப வந்து இன்னும் தீர்க்காம எத்தனை நாள் போயிட்டு இருப்பாங்க? சரி சரி, நான் எடுத்துக்கிறேன் நிறைவு கருத்தாவே. அப்ப அடுத்த கட்டமா நிறைய உங்களுக்கு போட்டிகள் வரப்போகிறது. வாக்குகள் சிதறப்போ இந்த 4 முனை போட்டி இன்னும் எத்தனை முனை போட்டியா மாறப்போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான தயாரிப்பு முன்னேற்பாடுகள் அதிமுக செய்யணும் அப்படின்னா முதல் புள்ளியா ஒருங்கிணையணுங்கிற வார்த்தை வர்றாருன்னா அது வந்து அதிமுகவுக்கு மட்டும் சேலஞ்சு கிடையாது, எல்லா கட்சிகளும் சேலஞ்சு. அதுக்கான வியூகங்களை அவங்க அமைப்பாங்க. சரி, எந்த கட்சியும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கான வியூகங்களை அவங்க அமைப்பாங்க. இல்ல, அதுக்கு முதல் புள்ளியா ஒன்றிணைந்தால் தான் முடியும். சிதறி கிடக்குதுங்கிற வார்த்தை இங்க எடுபட்டிருக்கு. ஒன்றிணைந்தால் தானே என்ன இத தளத்துல ஒன்றிணைவாங்க? யாருக்கு என்ன பொறுப்பு? பொதுச் செயலாளர் யாரு? அவர் விட்டு கொடுத்துட்டு இவர் கொடுத்து சசிகலாமா பொதுச் செயலாளர். ஆனா இவரே முதலமைச்சர், இவரே பொதுச் செயலாளர், இவரே எதிர்க்கட்சி தலைவர், இவரே மாவட்ட செயலாளர், இவரே தொகுதி செயலாளர், இவரே வட்ட செயலாளர். அப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் இல்ல, எடப்பாடி மட்டும் தான் அப்படி இருந்தாரு. நான் கொடுக்கிற லிஸ்ட் இப்ப வரேன் ஸ்ரீராம் வரேன்.
கலை சார் ஒரு அதுக்கு கூப்பா கிருஷ்ணன் சொல்றாரு ஒரு குழு அமைப்பாங்க. ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரி உட்கட்சி பூசல் வரும்போது ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு சிக்கலை தீர்த்து அதற்கு பிறகு அதுல இருந்து நாங்க வந்து மீண்டு வந்தோங்கிறாங்க. அந்த மாதிரி வழிமுறைகளை தேடுவதற்கு முயலுமா அதிமுக? இல்ல இவங்க 2 பேரும் கிடையாதுன்னு வச்சது ஒதுக்கி வச்சதுதானா? நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அவங்க தான் நான் தீர்மானிப்பாங்க. சரி, அவங்க என்ன வியூகம் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அது மாதிரி ஒரு வியூகம் எடுத்தா நான் வரவேற்கிறேன். ஆட்சி மன்ற குழு அமைக்கிறப்ப அனைத்து சமுதாயத்தை கலந்தா மாதிரி தான் போடுவாங்க. இவங்கள மாதிரி இந்த திருப்பூர் அந்த கோவையில வந்து 56 பொறுப்புக்கு 42 பொறுப்பு கவுண்டர் சமுதாயம், இப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் பரவலா போடணும். நாடார் சமுதாயம் இருக்கட்டும், தேவர் சமுதாயம் இருக்கட்டும், கவுண்டர் எல்லாம் கலந்தா மாதிரி போடுவாங்க அம்மா ஆட்சி மன்ற குழு. அந்த குழுவை போடட்டும்ன்ற நீங்க மட்டும் இந்த கட்சியை தலையில சுமக்க முடியும் கிடையாது. இது தொண்டர்களுக்கான கட்சி. இது இத வந்து யாரும் தனியா சொன்ன கொண்டாடவே முடியாது. கடைசியில எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போய் அவன வேற வழியே கிடையாது. எடுத்துக்கிறேன். இல்ல ரகு சொல்ற அப்படி இங்க தமிழ்நாட்டுல என்ன ஆயிடும், பாஜக வந்துருமான்லாம் கேட்டா அப்படி இப்படிதான் கேட்டாங்க. கர்நாடகால முதல் வாட்டி வந்து காமிச்சாங்க சவுத்துல, இன்னைக்கு ஒடிசால காமிச்சிருக்கு, திருப்பூரால காமிச்சிருக்கு. இன்னைக்கு வாங்கிய ஓட்டு 81 அசம்பிளி செக்மெண்ட்ல இந்த இம்பாக்ட் இருக்கும். சோ தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவோன்றதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதிமுக கூட்டணி இருக்க கூடாதுங்க. பாஜக இன்னொன்னு நம்ம ஒரு கட்சி ஒண்ணு கீழே போனதால இன்னொரு கட்சி காரணம் இல்ல. உங்களுக்கு ஓட்டு மக்களுடைய நம்பிக்கை உங்கள் மேல் இல்லைன்னு ஒத்துக்கோங்க. நீங்க வாங்கின 2 கோடி இன்னைக்கு வெறும் 22% ஆச்சுன்னா அது நீங்க போய் கேட்க வேண்டியது மக்களை, இன்னொரு கட்சியை பார்த்து இல்ல. அதனால நீங்க வின் பண்ணா மட்டும் மக்கள் ஆதரவு, பாஜக வின் பண்ணா மட்டும் இன்னொரு கட்சியை அடிச்சிருதுன்னு பேசுறதுல இனிமே மக்கள் ஏத்துக்க போறது இல்ல. அப்படி யாருமே பாருங்க இல்லங்க, அதிமுக கூட்டணி கண்டிப்பா வரும். அவங்க சொல்றது தவறு. பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி தான் இருக்கும். அது ஐயா தலைமையிலான கூட்டணி தான் கண்டிப்பா வரும். 2026ல சட்டமன்றத்தில் கண்டிப்பா இருக்கும். எடப்பாடியால ஒரு அதிமுக கண்டிப்பா வரும். இந்திய வரலாற்றிலேயே கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்னா மோடி அதுல ஒத்துக்கிற அவருடைய கொள்கை எல்லாம் பிடிக்கலன்னா கூட அவர் 3 முறை பாராளுமன்ற தேர்தலில் நின்று தமிழ்நாடு அவருக்கு கொடுத்தது 1 முறை கூட்டணிக்கு, 1 முறை வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு. புரிஞ்சுதுங்களா? அதனால தமிழ்நாடு வந்து மோடி மேஜிக்கே மயங்கல. அப்புறம் எப்படி வளர்க்க போறாங்கங்கறத பாப்போம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இல்ல, அதுதான் ஏற்கனவே கொஞ்சம் வொர்க் அவுட் ஆச்சு. போன முறை 8 சீட் ஒடிசால ஜெயிச்சாங்க. இங்க என்ன ஜெயிச்சாங்க? இந்த முறை 0. இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்கள்ல பஞ்சாபும் தமிழ்நாடும் 0 கொடுத்திருக்கு. தமிழ்நாடு தொடர்ந்து மோடிக்கு டிசப்பாயின்மென்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஏடிஎம்கே நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மேக்ஸிமம் ஒரு டேர்ம் தான் அவங்க பவர் இல்லாம இருப்பாங்க. திமுக மாதிரி கொள்கை பிரச்சாரம் அதெல்லாம் பேசி அவங்களால கட்சி நடத்துறது கடினம். பவர் இல்லைன்னா ஏடிஎம்கேவுக்கு கட்சி நடத்துறது சிரமம். காங்கிரஸ் 2013 தனியா இருந்த போது தமிழ்நாடு மக்கள் ஆதரவு கொடுக்கல. அவங்க 55 வருஷமா காங்கிரஸ்க்கு தமிழ்நாடு மக்கள் ஆதரவு கொடுக்கல. அதுதான் யதார்த்தம். பாஜக அப்படி இருக்காது. தமிழ்நாட்டுல வளர்ந்து காட்டும். வெயிட் பண்ணி பாருங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்து விட்டோம்.